எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி இட்லி கடை இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் தனுஷ் அவர்களோட டைரக்ஷனில் தனுஷ், நித்யா மேனன், சமுத்திரகனி, பார்த்திபன், அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சார், இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களை கொண்டு எடுத்த படம் தான் இட்லி கடை. அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த இட்லி கடையோட ஸ்டோரியோ இல்லை ஒன்லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலர் வந்தப்போ எல்லாருமே வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட ஒரு பயோபிக்கை தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எனக்கு கூட ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் படம் பார்க்கும் போதும் சரி, இல்லை படம் பார்த்ததுக்கப்புறமும் சரி, அந்த ஒரு டவுட்டோ இல்லை அந்த ஒரு எண்ணமும் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சட்டிலாக ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு நிறைவோடு தான் இந்த ரிவ்யூவில் நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் மோஸ்ட்லி ட்ரைலர் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னவா கதை இருக்கும் அப்படிங்கிறதான். எஸ், ஆப்வியஸ்லி தனுஷ் வந்துட்டு ராஜ்கிரண் சாருக்கு மகனாக இருக்காரு. அண்ட் அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கடை இருக்குது, ஒரு இட்லி கடை இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்துலேயே அந்த ஒரு கடை தான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான கடை. என்னதான் சின்ன ஒரு ஓலை குடிசை கடையாக இருந்தாலும் அங்கே சுடுற இட்லி மாதிரி எட்டுப்பட்டி கிராமம் எங்கேயுமே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கின ஒரு கடை. அண்ட் அந்த கடையை தான் வந்துட்டு ராஜ்கிரண் சாரும் சரி, இல்லை தனுஷ் அவர்களும் சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ் வந்துட்டு ஒரு டீனேஜர் ஆனதுக்கப்புறம் இதே கிராமத்தில் நான் இவ்வளோ நாள் எப்படி இருக்கிறது, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போவேனாமா அப்படின்னு நினச்ச ஒருத்தர் தன்னோட மேல் படிப்புக்காக சென்னை போகிறாரு. சென்னையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு ஃபாரினில் நம்ம சத்யராஜ் சார் அவர்களோட ஒரு கம்பெனியில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கார். அண்ட் ஓவரால் ரிலேட்டட் குக்கிங் ரிலேட்டடாக ஒரு சூப்பரான ஒரு எம்என்சி கம்பெனி, அதில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கார். அண்ட் இப்படி நடந்துட்டு இருக்க சத்யராஜ் அவர்களோட மகளுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் லவ் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்க இருக்க அந்த ஒரு டைமில், கல்யாணம் வந்துட்டு நடக்க போகுது அப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களோட அப்பா ராஜ்கிரண் சார் வந்து இறந்துருவார். அதுக்காக ஊருக்கு வர தனுஷ் திரும்ப ஃபாரின் போனாரா, இல்லை அந்த ஹீரோயினோட வந்து கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட லைஃப் என்ன மாறுது, என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அருண் விஜய் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டாக்குது. அண்ட் அந்த ஒரு இட்லி கடை, அதாவது ராஜ்கிரண் சார் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு இட்லி கடைக்கும் தனுஷ்க்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி, அந்த ஊருக்கும் அவருக்கும் இருந்த அந்த ஒரு பாசம், இது எல்லாமே ஒரு கட்டத்தில் என்ன மாதிரி மாறுது, இல்லை எந்த ஒரு ஸ்டாண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக, ரொம்ப ஃபீல் குட் மூவியாக தனுஷ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி ராயன் வந்து தனுஷ் டைரக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப வந்து தேட்டரில் ஒரு மாசி எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் தனுஷ் தான் இதை டைரக்ட் பண்ணாரா, ஏன் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின்லாம் எழுப்பணும். அண்ட் அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட்லி கடை அவரோட ஒரு டைரக்ஷனில் ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சட்டிலாக இருந்த ஒரு படம். அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில சீக்வல்ஸ் என்ன அப்படின்னா, யாருக்குமே ஒரு பெரிய ஹைப்பான இன்ட்ரோ யாருக்குமே கிடையாது. தனுஷ்க்குமே வந்துட்டு சடனாக அப்படியே ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு, அந்த ஸ்டோரியில் அப்படியே இன்வால்வ் ஆகிட்டு தனுஷ் டக்குன்னு வந்துட்டார். எல்லாருக்குமே ஒரு சட்டிலான இன்ட்ரோ, எல்லாருக்குமே ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் அப்படிங்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி வந்து அருண் விஜய் அவர்களோட இன்ட்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம செக்கச்ச வந்த வானம் பார்த்துருப்போம். செக்கச்ச வந்த வானமில் அந்த அருண் விஜய் வந்து கம்பேக் கொடுக்கும் போது அந்த சோஃபாவில் இப்படி உட்காந்துருப்பார்ல, அதே மாதிரி இதுலேயும் வந்து அவருக்கான ஒரு சூப்பராக ஒரு ஸ்வாகான இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ரெண்டு பேருக்கும் முன்னே அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருக்கட்டா இருக்குது. அண்ட் அதை தாண்டி படத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன லவ் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் சூப்பரான ஒரு சாங் எல்லாருமே கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கும், அந்த லவ் சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஊரோட கனெக்ட் ஆக்கி அந்த ஊருக்கான ஒரு சாங், இது எல்லாமே ரொம்ப அழகாக எங்கெங்கே பிளேஸ் பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பெக்யூலராக பார்த்து தனுஷ் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ விஷுவல்ஸை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பக்கம் சிட்டியில இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ், அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு குக் கிராமம், ஒரு ரிமோட் வில்லேஜ், இது ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்சியேஷன் விஷுவலாக, அதாவது ஒரு படம் பார்க்கும்போது விஷுவல் வந்து அந்த மூட் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு வகையில் இந்த படத்தில் அந்த விஷுவல்ஸும் சரி, சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டன்ஸ் பொறுத்த மட்டும் அருண் விஜய் செம்ம மஸ்குலரான ஆள். அண்ட் நம்ம அவரை யானை படத்துலேருந்தே பார்த்துருப்போம், ரொம்ப சூப்பராக மஸ்குலர்லாம் பாடியெல்லாம் பில்ட் பண்ணி, யானைன்ற பாருங்க, அதுக்கும் முன்னாடி இருந்து என்ன இருந்தால் அவரோட அந்த விக்டர் அந்த ஃபிசிக் வந்துட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தனுஷ் அவர்களும் வந்துட்டு என்னதான் வயசானாலும் இவங்களுக்குலாம் மட்டும் வயசு ரிவர்ஸில் போகுதுன்னு நினைக்கிறேன்.
அந்த அந்த ஒரு பாடி கண்டிஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வர்றது. 2 பேருக்கும் உண்டு அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் சமுத்திரக்கனிக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு தள்ளுமுள்ளு, இதனால என்ன மாதிரியான கலவரம்லாம் ஏற்படுதுங்கிறது கதையில் இன்க்ளூட் பண்ணி கதையோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு பர்சனலாக லேகாக ஃபீல் ஆகலை. அண்ட் சாங்ஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி நான் ஏற்கனவே சொன்னாலும் திரும்ப எனக்கு வந்துட்டு ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ராஜ்கிரண் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் தனுஷ் வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டியை வந்துட்டு அவங்க அப்பா பேர் வச்சு கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த கண்ணுக்குட்டி கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சீக்வல்ஸ், அந்த ஒரு விஷயங்கள், ஸோ இந்த ஒன்றுக்கு ஒன்று இருக்க இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனாலேயே இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இப்போ இருக்க ரீசன்ட் டேஸில் வந்துட்டு இந்த 100 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுக்கணும், மாஸ் எலிமெண்ட்ஸ் காட்டணும், மாஸ் ஹீரோவாக இன்ட்ரோ கொடுக்கணும், இதுக்கு நடுவில் ஒரு சட்டிலாக ஒரு படம் கதைக்காக ஒரு ஹீரோ, அதாவது ஹீரோக்காக கதை இல்லை, கதைக்காக தான் ஹீரோங்கிறத தனுஷ் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நிறைய இடத்துல வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக அந்த ஒரு விஷயம், ஸோ கதைக்காக தான் ஹீரோ, ஹீரோக்காக கதை இல்லை அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனல் சீக்வல்ஸ் போக போக, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவர் எப்படி இந்த ஊருக்கு வராரு, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாருங்கிறது ஒரு பக்கம், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த ஒரு, அதாவது பொதுவாக இருக்க அவரோட அப்பாவோட அந்த இட்லி கடைக்காக என்ன மாதிரியான விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாருங்கிறத ரொம்பவும் அழகாக, ரொம்ப இந்த போர் அடிக்காத விதமாக காட்டியிருக்காங்க. அந்த வகையில் டீமுக்கும் சரி தனுஷ் அவர்களுக்கும் சரி ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் குறிப்பாக வந்து நித்யா மேனன் அவர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இப்போ ஏற்று நடிக்கிற நிறைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெக்யுலரான ஒரு கேரக்டர், ஒரு ஒய்ஃபா, ஒரு ஃப்ரெண்டா. அண்ட் தனுஷுக்கும் நித்யா மேனனுக்கும் இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திருச்சிற்றம்பலம்ல நாம் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்துருப்போம். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி, அதில் நித்யா மேனன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துருப்போம். அண்ட் அது எல்லாமே மாறுபட்டு அண்ட் எல்லாத்தையும் கலந்து போட்டு இங்கே நித்யா மேனனை ஒரு மாதிரி புதுசாக ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு பையன், அந்த பையனுக்காக நான் எவ்வளோலாம் எஃபர்ட் போடலாம், என்ன மாதிரியான எமோஷன்ஸ்லாம் நான் கன்வே பண்ணலாம், எப்படி நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாக நித்யா மேனனை வந்துட்டு நிறைய படங்களை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த படம்லையும் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாக தான் நித்யா மேனன் இருக்காங்க. அண்ட் ஓவராலாக இட்லி கடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு படங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய இடத்துல போகிறீங்க வரீங்க, கடுப்பாக இருக்குது, லைஃப் வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 3 மணி நேரம் பிரேக் எடுங்க, இந்த படம் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு வேலைக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ வெளியூரில் தங்கி இல்லை வெளிநாட்டில் தங்கி படிக்கிற இல்லை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு இட்லி கடை, ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகும். அண்ட் எனக்கு படம் பர்சனல் ஃபேவரட்டாக இப்போ நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து நான் திரும்பவும் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நீங்களும் மறக்காமல் இட்லி கடை படம் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டிலாம் வந்து கனெக்ட் ஆச்சு, எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ன ஃபீட்பேக், என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிருஷ்.